Hi guys, this is Gugan and this is my first video in this channel, Cinema Hopster. போக போக வர வீடியோஸில் சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், பேசலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ மூவி ரிலீசஸ் எதுவும் பார்க்கல. ஸோ நான் பார்த்த ஒரு பழைய படத்தை பற்றி தான் பேச போகிறோம். 7 டைரக்டட் பை டேவிட் ஃபின்ச்சர். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் யாருக்கும் புது ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் ஹவுஸ் படம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இந்த படத்தை பற்றி தெரியும். But what makes this movie unique is the direction. என் தலைவன் டேவிட் ஃபின்ச்சர் எடுத்தது சொல்லவே தேவையில்லை. அவர் வந்துட்டு ஹியூமன் சைக்காலஜியை வந்துட்டு அக்வேராவணி வேறு பிரித்து வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவரை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். போக வர வீடியோஸில் அவரை பற்றி பார்க்கலாம். இந்த படம் 7 பற்றி பார்க்கணுன்னா மார்கன் ஃப்ரீமேன், பிராட் பிட், குவெனத் பால்ட்ரோவ் அண்ட் கெவின் ஸ்பேசி. அவர் கடைசியில் தான் வருவார். அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷே ஆகாது படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தா படம் ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தா மார்கன் ஃப்ரீமேனும் பிராட் பிட்டும் தான். மார்கன் ஃப்ரீமேன் as வில்லியம் சோமர்செட், பிராட் பிட் மெல்சனை நடிச்சிருப்பார். ஆமாம், 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு மார்கன் ஃப்ரீமேனோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். ஹி இஸ் லைக் அ காம் வாய்ஸ் காய் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அண்டு பிராட் பிட்டோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். நம்மளால் திடீர்னு வருவார், ஒரு அழுகு சட்டை, ரிங்கிள்டு அப்படியே ஒரு மாதிரி கிட்டியாக வருவார். ஸோ ஊருக்குள்ளே ஒரு கொலையாக நடக்குது. ஃபஸ்ட்டு கொலை ரேண்டமாக நடக்குது, ஒருத்தரை சாப்பிட வச்சு கொள்கிறாங்க. செகண்டு கொலை, எல்லா கொலையுமே இன்டர் கனெக்டடாக ஆகுது. எல்லா கொலைக்கு பின்னாடியும் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கில்லர் வந்துட்டு பைபிளிக்கலாக 7 டெட்லி சின்ஸை வச்சு ஒருத்தரையும் கொள்கிறான். இஃப் ஐம் நாட் ராங், படத்தோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி க்ளூட்டனி, greed, lust, pride, sloth, sorry, it's gluttony, greed, sloth, lust, pride and envy, wrath. That's it. And இது எல்லாத்தையுமே பசில்டாக அழகாக கொண்டு போய் கடைசியில் முடிச்சிருப்பார் கில்லர் ஜான் டோ, கெவின் ஸ்பேசி. சொல்லவே தேவையில்ல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் தான் வருவார் இருந்தாலும். அண்ட் கிளைமேக்ஸில் அந்த கிளைமேக்ஸ் ஏன் 30 வருஷம் கழிச்சு இப்பயும் பேசப்படுது அப்படின்றதுனா, அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு பண்ண இம்பேக்ட் அப்படி. பிகாஸ் அந்த கில்லர் வந்துட்டு ஒரு கொலையாக பண்ணிட்டு வருவான், எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். கடைசியில் அந்த என்வி ரேத் அவன் எப்படி பண்ண போகிறான் அப்படின்றதுக்கு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவன் அந்த பிராட் பிட் மெல்ஸோட ஒரு நார்மல் லைஃப்பை என்வி பண்ணி அந்த பொண்ணை கொன்னுட்டான். ஸோ அந்த பொண்ணை கொன்னதோட ரியாக்ஷனாக பிராட் பிட் கிட்டேருந்து வருது. And that is the final act. Brad Pitt kills the John Doe. And அதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம், மர்டர் மிஸ்ட்ரி படம். ஆனால் இந்த படத்தில் நடக்கிற ஃபஸ்ட்டு கொலை ஒரு டிடெக்டிவ் தான் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு அழகாக அந்த இடத்துல வச்சுருப்பார் டேரக்டரு. ஸோ தட்ஸ் த ஃபைனல் ஆக்ட். அண்டு இது எல்லாமே இந்த 7 சென்ஸும் வந்துட்டு 7 நாளில் அந்த கொலை நடக்கும். 7 நாளில் சோமர்செட் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அந்த கடைசி 7 நாளில் அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்துருப்பாரு. ரொம்ப ட்ரமாட்டிக்கான படம், லைட் ஹார்ட்டாகவே இருக்காது. உங்களுக்கு அப்படி லைட் ஹார்ட்டாக பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்காதீங்க. பட் நல்ல படம் ஃபார் ஹூதோஸ் சீக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ், மர்டர் மிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். அந்த படத்தோட வேர்ல்டே அப்படி தான் பில்ட் ஆகிருக்கும். லைக் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் மெட்டஃபோரிக்கல் சின்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துருப்பாங்க. நிறையா இருக்கும் அந்த படத்தில். நீங்களும் அந்த படத்தை பாருங்கள். உங்களோட ரிவ்யூ என்ன, அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கும் படம் ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பேசலாம், போக வீடியோஸில் பார்க்கலாம். என்னடா அவன் எப்படி வீடியோ எடுத்து போகிறானே நினைக்காதீங்க. போக வர வீடியோஸில் I'll try to improve my things. And thank you for watching. Bye. Like, comment and subscribe. Thank you.